மாலை நேரத்தில் நம்முடைய தியானத்துக்கு வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். மாலை வேளையிலே மாலை வேளையிலே நாம் கர்த்தாவின் சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனே, நீர் நம்மை உம்முடைய பரிசுத்தவான்களுடைய நாமத்திலே பேசும். எங்கள் உள்ளங்களிலே நீர் ஆண்டவரே பேசுவதை நான் உணரும்படிக்கு செய்ததும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கீழாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்தமாக ஆண்டவரே, இதை நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தும். நீங்கள் பேசுவதை நான் கேட்கத்தக்கதாக உதவி செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிய ஒரு நல்ல பிதாவே. இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது சொன்ன வார்த்தை, அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை, அவருக்கு சீஷராக வேண்டும் என்று நினைக்கிற இந்த நாளிலே இருக்கிற நமக்கும் இதே வார்த்தை தான். நாம் அவரை மற்ற கிறிஸ்தவர்களை போல் அல்ல, சீஷர்களாக, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருந்து அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்தில் மிகவும் எளிதாக அவர் மாற்றுகிறார். அநேகர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கிறிஸ்டியன் வாழ்க்கை வாழ்றது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. கர்த்தர் எனக்கு இதை தருவார் அதை தருவார்னு நினச்சா எதுவும் முடிய மாட்டேங்குது. நான் கர்த்தருக்கு ஏதாவது செய்யலாம்னு நினச்சா எதுவும் முடிய மாட்டேங்குது. இது எல்லாமே டிஃபிகல்ட். இந்த உலகத்தில் சுச்சுவேஷன் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, நம்முடைய சொந்தக்காரங்க சரியில்லை, நமக்கு எல்லாமே விரோதிகளாக நிறைய ஏற்படுறாங்க. இப்படி அநேக கம்ப்ளைண்ட்ஸ் எல்லா கிறிஸ்தவங்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவம்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளெல்லாம் அது அவர் தேவகுமாரன் பரலோகத்திலேருந்து வந்தவர், அதனால் அவரால் ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டு இருக்க முடியும், அதனால் அவர் செஞ்சுட்டாரு. நம்ம இந்த வெற்றி பெருக்கணும்னு கஷ்டம்ன்றது, அதனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு தான் ஓரளவுக்கு நம்முடைய சாட்சி நிலைநிறுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த உலகத்தில் ரொம்ப போராட்டம். ஆண்டவரே சொல்லிட்டார் இல்லை, அதே 16ஆம் அதிகாரத்தில் உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் கடைசியில் அப்படி சொல்லிட்டு போகிறார். அப்போது அதுக்கப்புறமா யோவான் 17ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம், அந்த கெத்செமனேல இருக்கிற அவருடைய ஜெபம், அதுதான் 17ஆம் அதிகாரம். அதுக்கப்புறம் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய ஜெபம் பிதாவோட கூட ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறது தான் 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம் இல்லைங்களா? அப்போது 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்லும்போது துன்பம் உண்டு, உபத்திரம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் சூழ்நிலை சரி இருக்காது, எல்லாமே கஷ்டமான விஷயம்தான். அதுக்காக நீங்கள் தேமா பின்வாங்கி போன அப்போஸ்தலர் அந்த தேமா உலகத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு அவர் ஊழியத்தை விட்டு உலகத்திற்கு பின்னால் போயிட்டார். அது போல நம்ம இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு முன்னால், இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னால் அந்த 12 சீஷர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிசேஷங்களில் நிறைய பேர் அடிக்கடி கேட்பாங்க, நான் தேவனே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது உங்களுடைய வலை பக்கத்தில் யார் இருப்பாங்க, இடது பக்கத்தில் யார் இருப்பாங்க, எனக்கு எந்த பொசிஷன் கிடைக்கும்,
நீ ராஜாவா இருக்கும் பொழுது நான் எந்த பொசிஷன்ல இருப்பேன், உங்களோட கூட எங்களுக்கு எந்த ஒரு உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னு பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மழுத்து அடக்கமானப்பட்டு உயிர் எழுந்து 40 நாள் பொறுத்து பரமேறி சென்று விட்டார். நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் நீங்கள் போய் உலகமெங்கும் சொல்லி எல்லாரையும் சீஷர்களா மாத்துங்க. நீங்க இப்ப என்னுடைய சீஷர்களா இருக்கீங்க. இதுக்கு முன்னால நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன, அங்கே தரித்திருங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவங்க தரித்திருக்கும்படிக்கு செய்தார். அங்கே மேல் வீட்டில் இருக்கும் பொழுது 120 பேருக்கும் பரிசுத்த ஆவியினால ஒரு அபிஷேகம் கிடைக்கிறது. அப்பொழுதுதான் அதுக்கப்புறமா அவங்க அப்போஸ்தலர்லாம் மாறிட்ட பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமா ஒருத்தரும் பேசுற விதமே வேறையா இருக்கு. நான் பெரியவனா இருக்க விரும்பல, நான் எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஐ எம் ரெடி டு டை, என்ன அர்ப்பணிக்கிறேன் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக. இந்த உலகத்துல உபத்திரம் என்ன வந்தாலும் சரி, நான் ரத்த சாட்சியா மறிக்க என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சிம்பிளா சொல்ல முடிஞ்சிச்சு. இது எப்போ முடிஞ்சிச்சு அவங்களுக்கு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமா, இல்லைங்களா? இதுதான் நம்மளுக்கு சீக்ரெட். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ரொம்ப சிம்பிள், ஈஸியஸ்ட் மெத்தட். நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இப்படி வாழணும் அப்படி வாழணும் கர்த்தருக்காக. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி, நான் பெங்களூர்ல இருந்தப்போ அங்கே ஒரு கேஜிஎஃப்ல இருந்து ஒரு பாஸ்டர் வருவார் அக்கா வீட்டுக்கு. நாங்கள் இந்த சர்ச்சு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கேஜிஎஃப்ல பெரிய சர்ச்சு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள்லாம் பெங்களூர்லேருந்து உதவி செஞ்சால் தான் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட முடியும், ஆண்டவர் எங்களுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தினாரு, எங்களுக்கு பிளான் பண்ணு இதெல்லாம் கொடுத்தாரு, தரிசனத்தை கொடுத்தாரு, ஏதாவது சொல்லுவார், காணிக்கு வாங்கிட்டு போவார். இப்படியே ஒரு 5 வருஷம், ஏற்கனவே 5 வருஷத்துக்கு மேலே 10 வருஷமா அப்படி தான் வந்துட்டு போயிட்டு இருந்தார். அது என்ன சர்ச்சு கட்டினாரும் தெரியாது, என்னன்னு தெரியாது. அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள், ரொம்ப சிரமப்பட்டு எதையோ செய்கிறாரு. அது கடைசியில் கட்டினாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. இது போல் நிறைய கிறிஸ்தவ ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்ட்ரகிளோடு அப்படியே பாடுபடுறாங்க இந்த காலத்தில். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக நம்முடைய கற்பனை, அந்த அந்த 12 சீஷர்களுடைய கற்பனை எப்படி இருந்துச்சு, அவருடைய ராஜ்யத்தில் நான் பெரியாதாக இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னை பின்பற்றி வான்னு சொன்னால் நான் போகிற வழியிலே நீங்கள் வா, உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் சிலுவை கிடைக்கும், அடி கிடைக்கும், உனக்கு கொலை பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, இதுதான் கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து முன்னாடி இருந்தார், இயேசு கிறிஸ்துடைய சீஷராக நீங்கள் மாறணும், இதான் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு இது ஒரு பெரிய லாஸாகவும் நஷ்டமாகவும் நினைக்கல. அந்த அப்போஸ்தலர்களுக்கு அப்ப நான் செத்துருவேனா அப்படின்னு பயந்துட்டு அந்த அப்போஸ்தலர் ஊழியத்தை விட்டுட்டு ஓடிடலையா? ஏன் அப்படி அவங்களுக்கு அது ஈஸியா மாறிச்சுன்னு சொன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல். அவ்வளவுதான் விஷயம், சிம்பிள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையின் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். தேவன் அவரோட கூட இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டார். இங்க சில காரியங்களை முக்கியமா நம்ம கவனிக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, இது ரெண்டும் மனுஷனுக்கு கிடைச்சிட்டா ஈஸியஸ்ட் வே இந்த உலகத்துல வாழ்க்கை. அவர் நமக்காக மரிக்கிறதுக்காக, நம்மேல் வைத்த அன்புக்காக அவர் வந்தார். இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வர்றார், இல்லைங்களா? 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பரலோகத்துல இயேசு கிறிஸ்துடைய தீர்க்கதரிசன வசனம் இதுதான். அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லி பரலோகத்தை விட்டு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல தாழ்மை உள்ளவராக இறங்கி வந்து மனுஷனாக மரிக்கவும் தன்னை
ஒப்பு கொடுத்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து அவர் நம்மையில வைத்த அன்பின் நிமித்தமாக கெத்செமனிலே ஜெபம் பண்ணும் பொழுது, இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உன்னுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும் பொழுது அப்போ அந்த சித்தத்தை அவர் கேட்டு ஜெபம் பண்ணதுக்கு பதில் என்னன்னு அங்க எழுதல. ஆனா அங்க என்ன பதில் வந்திருக்கோம் ஆக்சுவலா அப்படின்னு சொன்னா, சரி நீ ஒன்றும் நேசகுமாரனாக இயேசு கிறிஸ்துவே நீ ஒன்றும் பாவம் செய்யல, நீ இப்படியே நேரா இங்க கெத்செமனேலிருந்து நேரா பரலோகத்துக்கு வரலாம், ஏனோக்கு எலியா மாதிரி நீ வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ ரத்தம் சிந்தாம பாவைகளுக்காக மன்னிக்காம உன்னை நீ கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்காம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்காம வந்துட்டா என்ன நடக்கும்? இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறமா இங்கே ராஜ்குமார் நரகத்துக்கு போயிடுவான், யாரும் ரசிக்கப்பட மாட்டாங்க. ஓகேவா அப்படின்னு பிதா சொல்லும் பொழுது அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, அப்படியா ஆண்டவரே பிதாவே அந்த ராஜ்குமார் நரகத்துக்கு போவார்னா சரி, இது போல நிறைய பேர் நரகத்துக்கு போவாங்களா? அப்போ போக வேண்டாம், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் மறைக்கணும், நான் சிலுவைக்கு போக தயார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டாம் பிதாவே, இதை நான் பானம் பண்ண என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அதனால தான் கிறிஸ்துவினுடைய அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது. அந்த நாம் சத்துருக்களாக இருக்கும்பொழுது நமக்காக மரித்தார்னு ரோமர் எழுதின புஸ்தகத்தில் ரோமருக்கு எழுதும்போது அங்கே எழுதுவார். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனம் அப்படி இருக்கு. ஸோ தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் நம் மேல் வைத்த அன்பு எவ்வளோ பெரிதுன்னு விளங்க பண்ணத்தக்கதாக கிறிஸ்து நமக்காக மரித்தார் 8ஆம் வசனத்தில். ஸோ அதனால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து திரும்பி பரலோகத்துக்கு போயிட்டார். ஆனால் நம்மையும் அதே போல சீஷர்களாக நடந்து வரத்தக்கதாக அவர் வழியை ஏற்படுத்தி வைத்து போனார். அந்த வழியிலேயே நடக்கும்பொழுது அந்த அன்பை மற்றவர்களுக்காக நாம் காட்ட முடியும். இயேசு கிறிஸ்து நமக்காக காட்டின அன்பை போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுள்ளாக இருக்கும். ஏன் இதை செய்யணும்னு சொன்னா, உண்மையிலேயே நாம கிறிஸ்தவங்கன்னு சொன்னா நம்ம விசுவாசிக்கிற வார்த்தை என்ன? தீத்து எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ பரிசுத்த ஆவியினாலே மறுஜென்மம் அந்த முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். 7ஆவது வசனம். அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். இப்போ சொல்லுங்க, இது போல இயேசு கிறிஸ்துடைய கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிற நாம், அந்த அபிஷேகத்தை பெற்ற நாம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து அந்த அபிஷேகத்தை பெற்றிருந்தாரோ அதே அபிஷேகம் நமக்கும் கிடைக்கத்தக்கதாக நமக்கும் இந்த கிருபையை கொடுத்திருக்காரு. இப்போ அவரை போலவே வாழ்றதுக்கு நமக்கு ஒரு வழி எப்படி கிடைச்சுன்னா இப்படிதான். இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமா பிறந்து அவர் பரிசுத்தமா வாழ்ந்தாரு, பரிசுத்தமா இந்த உலகத்துல சாட்சி உள்ளவராக வாழ்ந்து பரலோகத்துக்கு போனாரு. ஆனா நம்மளால வாழ முடியுமா அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்துல, கிறிஸ்தவ மண்டலத்துல. முடியும்ன்றதுக்கு இந்த வசனம் தான் ஆதாரம். தீத்து 3:5 பிரகாரமாக 7ஆம் வசனத்தின் பிரகாரமாக பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமாக பொழிந்தருளி இருக்கிறவர் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அதனால நாம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அணிலிருந்து பழைய மனுஷன் கிடையாது. நம்மால புதிய தேவனுடைய வல்லமை பெற்றவர்களாக பரிசுத்தமாய் இயேசு கிறிஸ்துவை போலவே வாழ முடியும்.
அப்படி வாழும்போது கனி கொடுக்கிற வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். கனி கொடுக்கறதுக்கு அங்க என்ன ஒரு நிபந்தனையா இருக்குன்னு சொன்னா, ஒரு மரத்துல மாமரத்துல பார்த்துட்டு அந்த கிளையை பார்த்து அந்த கனி கிளை கிட்ட போயிட்டு இந்த கிளையை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா, ஒருவேளை நம்ம கேட்குறதா இருந்தா, கிளை நீ எப்படி இவ்வளோ ஸ்வீட்டான மாம்பழமா இத்திரி மாம்பழம்லாம் வர அளவுக்கு நீ இந்த எப்படி இதை உருவாக்குற அப்படின்னு கேட்டா கிளை என்ன சொல்லும்? அது எனக்கு தெரியாது, நான் வந்து இந்த மரத்தோட அதில் நான் இணைஞ்சிருக்கிறேன், அந்த இந்த நீர் சத்து மற்ற எல்லாமே அதுல இருந்து அந்த வழியா வருது, வேர்ல இருந்து வருதுனால அந்த கனி வந்து அதில் ஈஸியா வருது. நானும் ஒன்றும் அந்த பழத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் எதுவும் பண்ணல. அதுக்கான சத்து எங்கேருந்து வருது? அந்த வேர் மரத்துல இருந்து நான் இணைஞ்சிருக்கிற கிளையா நான் இருக்கிறதுனால. அதுதான் யோவான் 15ஆம் அதிகாரத்தினுடைய சாராம்சம். அப்போ நாம கனி கொடுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ண சிலர்லாம் ஓடி ஓடி ட்ராக்ஸ் கொடுக்கறது, இங்க போய் தெரு பிரசங்கம் பண்றது, என்னென்னவோ பண்றது, ஒரு ஆள் வரமாட்டாங்க. ஆண்டவரே சர்ச்சில் ஆளை கொடுங்க ஆண்டவர், ஆத்துமாக்கள் வரணும் ஆண்டவர், வரணும் ஆண்டவரே, எவ்வளோ ஃபாஸ்டிங் ப்ரேயர், அங்கே ஒன்றும் வராது, ஆத்துமாவே வராது. அது என்ன காரணம்? கனி கொடுக்குற வாழ்க்கையை என்னால் முடியல ஆண்டவரே, நீ ட்ரை பண்ணாதன்ற ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் நடத்துறதுக்கு நீ ஒப்புக்கிட, அவ்வளோதான். சிம்பிள் வே. இது ஸ்ட்ரகிளே கிடையாது. ரொம்ப 2ஆம் அதிகாரம் ஒரு நாளும் நம்ம மறக்கக்கூடாத ஒரு முக்கியமான வசனம். ரொம்ப 2ஆம் அதிகாரம் 14 முதல்ல வசனம் 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர். அப்போ நாம தினந்தோறும் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறோமா? இங்கேயே நிக்கணும். அதான் சில சிம்பிளா சொல்லுவாங்க, டோன்ட் ரன், நீல் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடாத, எதுக்கு ஓடுற? ஓடணும், இதை செய்யணும், அதை செய்யணும், ஊழியம் செய்யணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். சில ஊழியர்கள்லாம் ஓடுன்னு ஓடுறாங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு ஆளும் உள்ள வராது. ஓடவே ஓடாத முட்டி போடு ஃபர்ஸ்ட் இருந்தார். இதுதான் சீக்ரெட். பக்சிங் அதுதான் வந்து எப்பவுமே முட்டியில தான் இருப்பார். அவருடைய மேலறையில போய் பார்த்தா அங்க ஒரு கட்டில் இருக்கும், கீழே ஒரு பாய் போட்டிருக்கும். அந்த பாயில முட்டியில அப்படியே தான் அந்த வேதம் திறந்து இருக்கும், சுத்த வேதாகம் முன்னாடி இருக்கும். ஆண்டவரே நீங்க பேசுங்க 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 பேசுங்கன்னு கேட்டுட்டு இருப்பார். அவர் சொன்ன பிறகுதான் அடுத்த வேலை செய்வார். அப்போ தேவனுடைய ஆவியினாலே நம்ம நடத்தப்படத்தக்கதாக ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணா ரொம்ப ஈஸி. ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அவருடைய வாழ்க்கையில கனின்னு நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இந்தியாவில் மாத்திரம் இல்லை, பாகிஸ்தான்ல கூட எத்தனையோ சபைகளை நிறுவிட்டார். உலகம் பூராவும் பக்சிங் அசம்பிளி இருக்கு. ஆனா அதுக்கப்புறமா வந்த ஜெனரேஷன், அதுக்கடுத்த ஜெனரேஷன், இப்போ அதுக்கடுத்த ஜெனரேஷன் அப்படியே வந்துட்டே இருக்கும் பொழுது அவர் சொன்ன அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணல. இப்போ பவுல் வந்து சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவீர்களாகுங்கள் அப்படின்னு பவுல் சொல்றாங்க. அப்போ நமக்கு முன்னால இருந்த அவங்கெல்லாம் எப்படி மாதிரியை நமக்கு காண்பித்தாங்களோ, எபிரேயர் நிருபம் 1 வரும். அங்கே வந்து நமக்கு முன்னால் அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு போன அவர்களுடைய அடிச்சுவடுகளை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எப்படி நடந்தாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாடலாக, ரோல் மாடலாக அவங்க இருக்காங்க. 13ஆம் அதிகாரம் 7வது வசனம், எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஸோ அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் அவங்க சொல்லி கொடுத்தது என்ன? அவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒன்று கேட்பாங்க. காலையில் ஒரு வீட்டுக்கு வருவாங்க விசிட்டிங்க்கு, இல்லை சாயங்காலம் வீட்டுக்கு வரும் பொழுது
காலையில் பரிசுத்த வேதாகமத்திலேருந்து ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசினார் அப்படி கேட்பாங்க. பைபிள் படிச்சிங்களான்னா கேட்க மாட்டாங்க. அவங்க கேள்வி எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசினார் இப்படிதான் அவங்க கேட்டாங்க அந்த காலத்தில். அந்த தெரியல, அந்த பரிசுத்தவான்கள்லாம் வாழ்ந்த காலத்தில் சைக்கிள் மெரிச்சிட்டு போனவங்க உண்டு, நடந்தே பஸ்ஸில் போனவங்க உண்டு, 2 ரூபா 1 ரூபா டிக்கெட்டு 50 காசு டிக்கெட்டு கொடுத்து பஸ்ஸில் போகணுன்னு ஊழியம் செஞ்சவங்க உண்டு. அந்த பரிசுத்தவான்கள்லாம் ரொம்ப தன்னை முழு அர்ப்பணிப்போட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போனாங்க ஊழியத்தில். ஈஸியாக கனி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய மரணத்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது சிலர் வந்து அதை பற்றி புரிஞ்சிக்க மாட்டாங்க. மாம்சீகமான எண்ணம் உள்ளவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, பக்சிங் வந்து ஒரு 8 வருஷ காலமாக அப்படியே படுத்து படுக்கையாக இருந்தார். 97 வயசு 97 வயசுன்னு நினைக்கிறேன். அப்படியே கடைசி காலம் 100 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அப்போது அந்த 8 வருஷமா அப்படியே படுத்துட்டே இருந்தார். ஏன்? அவருக்கு ஒரு பார்க்கின்சன் டிசீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஏன் ஆண்டவர் அப்படி விட்டுருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. வியாதிகள் பலவீனங்கள் வர்றது வந்து எதனால் வருதுன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சிலருக்கு ஆண்டவர் அனுமதிக்கிற விதமே வேறையா இருக்கலாம். அவளுக்கு வந்து சரீரத்தில் முன் கொடுக்கப்பட்டது தன்னை உயர்த்தாதபடிக்கு தாழ்த்தி அவங்களுடைய தாழ்மையிலே இருந்தாதான் தேவனுடைய கிருபை அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். தன்னை உயர்த்துற அளவுக்கு போல் வரக்கூடாதுன்னு சொல்லி சரீரத்தில் ஒரு முள் கொடுத்து வச்சிருந்தாரு. அதுபோல் ஒருத்தருக்கும் அப்போஸ்தலர்ல எபோப்ராத்துக்கும் வியாதி இருந்து பலவீனம் இருந்துச்சு, மரணப்படுக்கை வரைக்கும் போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கலாம். அதே போல் தீமோத்தேயுக்கும் அப்பப்போ அல்சர் ப்ராப்ளம் மாதிரி இருந்திருக்குது. அது மாதிரிலாம் பரிசுத்தவான்களுக்கு ஊழியக்காரர்களுக்கெல்லாம் அநேக பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு கூட நம்முடைய நேற்று கூட ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா? சிஎம்சியில் ராணிப்பேட்டை பிரான்ச்சில் அட்மிட் ஆகிருக்காங்க. தேவனுடைய மனுஷங்கள்லாம் நிறைய பேர் சரீரத்தில் வேதனை வியாதிகள் அதெல்லாம் வந்துட்டு போகுது. அதனால் நம்ம வந்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. இவங்க ஏதாவது பாவம் செஞ்சுருப்பாங்களோ, அது மேலே அவங்களுக்கு சாபத்தினால வந்திருக்குமோ, இவங்க கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சுருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம நியாயத்திருக்க வேண்டிய நம்ம கடமையே, அது நம்ம வேலையே இல்லை. அப்படி ஆண்டவர் விட்டுருக்கிறது எதுக்காகனா, பக்சிங் படுத்துட்டு இருக்காரு, இதை பற்றி மற்ற இடத்துல இருந்து என்ன கமெண்ட்ஸ் வருது, அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க சர்ச்சில், அந்த லீடர்ஸ்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு விட்டுருக்கலாம் இல்லைங்களா? அதனால அவங்களுக்கு தெரியாது ஆண்டவர் வந்து எதுக்காக விட்டுருக்காரு. அது போல கனி கொடுக்குற வாழ்க்கையில நம்ம பார்க்கும்பொழுது அவரை நம்ம பின்பற்றி போகிறோம். இல்லை நமக்கு கண்களுக்கு முன்னால் வாழ்ந்துட்டு போன பரிசுத்தவான்களை பற்றி நம்ம நினைக்கிறோம். அவங்கள பற்றி நினைச்சு பார்த்தா அவ்வளோ ஒரு சமாதானம், சந்தோஷமான ஒரு முடிவு, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எவ்வளோ பெரிதான காட்சி. ஒரு பக்சிங்கனுடைய ஃபியூனரல் சர்வீஸ் அன்னைக்கு வானத்தில் சூரியனை சுற்றி ஒரு பெரிய வானவில் வந்துச்சு, சூரியனை சுற்றி ஒரு வானவில். அதுபோல் இங்கே வந்ததே இல்லைன்னு ஹைதராபாத்தில் இருக்க சயின்டிஸ்ட்லாம் எடுத்து அதை ஃபோட்டோவில் போட்டு நியூஸ் பேப்பர்லலாம் போட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. இது போல் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வரும்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி இது வந்ததே கிடையாது. இது வந்து ஒரு வினோதமான அற்புதமான காட்சி. வானத்தில் கர்த்தர் வானத்தில் அடையாளங்களை காட்டுவார். அவருடைய பரிசுத்தவானுடைய பாடி அந்த சபையிலேருந்து எடுத்துகிட்டு வெளியில் போகிறேன். அன்னைக்கு காலையில் நானும் போயிருந்தேன் ஹைதராபாத்துக்கு. அப்பா அம்மா எல்லோரும் போயிருந்தோம் ஃபேமிலியாக. அதனால் தன்னுடைய பரிசுத்தவனுடைய வழிகள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்களுக்குள்ளே இருந்தது பண ஆசை கிடையாது, சுயநலம் கிடையாது. சிலுவையில் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்துட்டு, கலத்திய 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம்லாம் நம்ம வாசிக்கிறோமே, சிலுவையில் அறையப்பட்ட அந்த வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்துட்டு தினந்தோறும் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறது. சிம்பிளாக வாழ்க்கையை அவங்க முடிச்சுட்டு போனாங்க. அவங்களுக்கு உபத்திரமும் எவ்வளோ வந்தாலும், ஆண்டவரே இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த நிதானத்துக்கு அந்த நீடிய பொறுமைக்கு வந்த கனியுள்ள வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க. அதனால் இப்படி வாழும்பொழுது தான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்ய முடியும். அதுதான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். ஸ்தேவானை பற்றி வாசிக்கும் பொழுது ரொம்ப பெரிய ஊழியத்தை அவர் செய்யலைனாலும் சின்னதாக
ஒரு பிரசங்கம் தான் பண்ணுறாரு. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானை பற்றி வாசிக்கும் போது 8ஆம் வசனம் 10ஆம் வசனத்துலாம் 10ஆம் வசனம் பார்க்கும்போது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று அப்படின்னு 8ஆம் வசனத்தில், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஸோ இவங்க தான் பரிசுத்த ஆவியினாலே அந்த பரம ஞானத்தினாலே நிறைந்தவர்களாக நற்சாட்சி பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டு இருந்த அப்போஸ்தலர்ல இவரும் ஒருத்தர். ஸோ இந்த ஸ்தேவான் வந்து அப்படியே அந்த ஞானத்தின் ஆவியை உடையவராக, பரம ஞானத்தை பெற்றவராக அவர் இந்த ஆதாம்லேருந்து ஆபிரகாம்லேருந்து அப்படியே பிதாக்களே கேளுங்க, நம்முடைய சகோதரரை கேளுங்க அப்படின்னு சொல்லி 7ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணி நடத்தி முடிப்பார். அவ்வளோ ஃபுல் பைபிளையும் அவர் வந்து அங்கே சொல்கிறது பார்ப்போம். அதனால் நாமும் அதே போல பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வாழ்வது கனி கொடுக்கிற வாழ்க்கை மிகவும் லகுவான ஒன்றாக மாறி விடுகிறது. இந்த ஒரு ஸ்லாக்கியெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து இல்லை, நிறைய பேருக்கு கிடைக்கல. ஆனால் அவங்களோட கூட கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாருன்னு நம்ம 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்களுடனே சென்ற கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? இப்போ யாத்திரையில், அதாவது யாத்திராமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வனாந்திர வாழ்க்கையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவங்களோட கூட இருந்தார். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தார். ஆனால் அதை விட அதிகமான ஒரு விஷயம், அந்த மேக ஸ்தம்பம் அல்லது அந்த மேகம் போல பரிசுத்த ஆவியானவர் அங்கே பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூட இருந்தார். அதான் அடையாளம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசம் பண்றார். அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள் பிரச்சனைகள்ல அவங்க வெற்றி பெறுவதை காட்டிலும் நாம் வெற்றி பெறுவது இன்னும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இதுதான் முக்கியமான காரியம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையெல்லாம் ரொம்ப ஹையர் லெவல்ல இருக்குது. ஆனா பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான சிலபஸா இருந்துச்சு. வெறும் கட்டளைகள் நியாய பிரமாணத்தில் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே. நம்மளுக்கு வந்து டஃப்பாக இருக்குது. கண்ணில் பார்த்தாலே பார்ப்போம், கோவப்பட்டாலே பாவம் அப்படி சொல்லிட்டு இது எப்படி வாழ்றதுன்னா, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாக நம்மை மாற்றி இருக்குது. அதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய சாராம்சம். அங்கே திரும்ப ரோமர் 8ஆம் அதிகாரம் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 9ஆவது வசனம். பின்பாக தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோட கூட சென்றான்னு இருக்குது. ஆனால் இங்கே ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை வழிநடத்துகிறார். அவர் என்னெல்லாம் நம்மளுக்கு டீச் பண்றாரு? யோவான் 16ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன மத்தேயு, மார்க்கு, யோவான் சுவிசேஷங்களில் காணப்படுகிற, குறிப்பாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துலலாம் உங்களுக்கு நான் சொன்ன அந்த வசனங்கள் எல்லாம் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ இயேசு கிறிஸ்து கிறிஸ்டியனா வாழ்றது ரொம்ப ஈஸியான மெத்தட். எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொன்ன போதனைகள் எல்லாம் நமக்கு நினைப்பூட்டும்படிக்கு நம்ம உட்கார்ந்து கேட்கணும்.
இந்த பரிசுத்த ஆவியானுடைய டீச்சிங்க்கு யாருமே காத்திருந்து அதை வந்து உட்காந்து கேட்டு அதன்படி நடக்கணுன்றதுலாம் இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் இன்ஸ்டன்ட் நடக்கணும், இன்ஸ்டண்ட்டாக எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை உள்ள இந்த உலகத்தில் நடக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லை. எதுக்கும் டைம் இல்லை பிரதர். காலையில் ஃபேமிலி ப்ரேயர் வைக்கிறதுக்கு டைம் இல்லை, ரெடியாகி போகிறதுக்கே சரியாக இருக்குது. சாயங்காலம் வந்தால் ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க பிள்ளைங்க. நான் வேலையிலேருந்து வருது, மழையை வந்ததுமா இருக்குது, நானும் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது. எல்லா காரணமும் நம்மளே சொல்கிறோம், என்னையே சேர்த்து தான் எல்லாமே சொல்லிக்கிறோம். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பு எங்கே ஊட்டுவார்? அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் முதல்ல நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு? 10ஆம் அதிகாரம் 15வது வசனம், இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாய் உரைத்த பின்பு அப்படின்னு இருக்கு. அதனால பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலேயே வசனங்களை பிரமாணங்களை எழுதுகிறார் அப்படின்னு 15-16வது வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அப்போ அவருடைய வசனங்களை நாம் இருதயத்திலே அதிகமாக உட்கொள்ளும் பொழுது எப்படின்னா, இந்த வனாந்தர வாழ்க்கையில நமக்கு மன்னாவாகிய தேவ வசனம் தேவை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த அதே மன்னா, அது போல கர்த்தருடைய வசனம் மன்னாவாக இருக்கிறது. அதுதான் நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது இல்லைங்களா? அதனால அந்த வசனத்தை நாம் அதிகமாக நாம் உட்கொள்ளும் பொழுது அதிகமாக பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற அந்த வழிகள் நமக்கு காண்பிக்கப்படும். இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரே அதை எழுதுகிறதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். அதனால நாம் அவருடைய அன்பினாலே நீதிமானங்களாக ஆக்கப்பட்டிருக்கும் நாம் பார்த்தோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24 26வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, அதே போல ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 8-9வது வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது அவருடைய அன்பினாலே, தேவனுடைய அன்பினாலே நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டோம், கோபாக்கினைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதனால நாம் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று உழைக்கும் போது கனி தருகிற வாழ்க்கையை நாம் வாழ முடியும். எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் மூலமாக நாம் நடக்கும் பொழுது கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்ம இடத்தை சொல்லிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அநேக நேரங்களில் நாங்கள் தவறி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனங்களை அறிந்திருந்தாலும் ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் செய்த தவறுகள் எல்லாம் மன்னியும். அநேக பரிசுத்தவான்கள் எங்களை வழிநடத்தத்தக்கதாக அவர்கள் சொல்லி காண்பித்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் கர்த்தாவே உம்மை பின்பற்றுகிற அந்த வழிகளை நாங்கள் ஆண்டவரை அலட்சியப்படுத்தி விடுகிறோம். தயவாக மன்னியும். இனி ஒரு நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய ஆவினால் நடத்தப்படத்தக்கதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சொல்வதை கேட்கும்படிக்கு என்னுடைய இருதயத்தை திறந்தள்ளும். என்னுடைய மாம்சீகமான எண்ணங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிதானமாய் கேட்டு அதன்படி கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து எல்லாம் வழிநடத்தும். நாம் மகிமைக்காக இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே நீர் எங்களை உங்களுடைய ராஜ்யத்தின் குதிரைகளாக உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும். நல்ல பிதா. ஆமென்.